என் புருஷனை யாரோ வெட்டி கொன்னுட்டாங்க சார். இப்படித்தான் அந்த தகவல் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். கண்ணீரோடு ஒரு குடும்பமே அங்கு கதறிக் கொண்டிருந்தது. கணவனை பறிகொடுத்த மனைவியும் தந்தையை இழந்த பிள்ளைகளும் கண்ணீராய் கரைந்து கொண்டிருந்தனர். சம்பவ இடத்தில் இருந்த உறவினர்கள், போலீஸ்காரர்கள் என பார்ப்பவர்களிடம் எல்லாம் தங்களுக்கு நேர்ந்த பயங்கரத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அங்கலாய்த்தனர். வெட்டி கொல்லப்பட்டவர் துரை, 47 வயதாகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தா நகரைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி ரேகா என்ற மனைவியும், ஒரு பெண், 2 ஆண் என 3 பிள்ளைகளும் உள்ளனர். துரை கடந்த 17 ஆண்டுகளாக கனகன் ஏரி அருகே மருதன் நகர் சாலையில் ஜல்லி, மண், கல் போன்றவற்றை இறக்குமதி செய்து சில்லறை முறையில் விற்பனை செய்யும் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்து வந்தார். மேலும் இந்து முன்னணி அமைப்பின் புதுச்சேரி நகர செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார். சம்பவத்தன்று மாலை கடையில் இருந்த துரையை 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று திடீரென வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த துரை சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். தடயவியல் நிபுணர்கள் இரத்த மாதிரிகளை சேகரித்திருக்கிறார்கள். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. சிறிது தூரம் ஓடிச் சென்ற அது வட்டமடித்தபடி நின்றது. சடலத்தை உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்த போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போது முதலில் அடிபட்ட பெயர் சூர்யா. இவர் வேறு யாருமில்லை, ரேகாவின் தம்பி, அதாவது துரையின் மைத்துனர். உடனே போலீசார் சூர்யாவிடம் விசாரணை நடத்த அவரை தேடி இருக்கிறார்கள். அவர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. 2 தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி உள்ளனர். அப்போது கோரிமேடு எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த சூர்யா உட்பட 10 பேரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்துள்ளது. ரேகாவுக்கு சூர்யா மாற்றான் தாயின் மகன். ரேகாவின் தந்தை திருவேங்கடத்துக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் மகள் ரேகா, 2வது மனைவியின் மகன் சூர்யா. இந்த சூழலில் எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி சாலையில் உள்ள வீட்டை ரேகா பெயருக்கு திருவேங்கடம் எழுதி கொடுத்துள்ளார். இதற்கு சூர்யா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதோடு ரேகா மற்றும் அவரது கணவர் துரை ஆகியோர் மீது சூர்யா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தந்தை எழுதி கொடுத்த சொத்தில் தனக்கு பங்கு உண்டு என முறையிட்டுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. 6 மாதத்துக்கு முன்பு ரேகாவுக்கு சாதகமாக தீர்ப்பும் வந்துள்ளது. இதனால் துரையும் ரேகாவும் சேர்ந்து அந்த இடத்தில் கடை கட்டி வந்திருக்கிறார்கள். இது சூர்யாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாமாதான் என சூர்யா முடிவு செய்திருக்கிறார். அவரால் தான் இந்த வழக்கில் ரேகா வெற்றி பெற்றார் என்று ஆழமாக நம்பியுள்ளார். இதனால் துரை மீது அவருக்கு கொலைவெறி உருவாகியிருக்கிறது. அடிக்கடி அவரை மிரட்டியும் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சூர்யாவுக்குள் இருந்த வெறுப்பு பகையாகி துரையை ஒரேடியாக தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறார். சம்பவத்தன்று தனது நண்பர்களோடு மது குடித்த சூர்யா துரை கடைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்று வெட்டி கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சூர்யா உட்பட 10 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.